மழை தொடர்கிறது. இந்த முதல் 5 பரிசுகளை வழங்குவதற்கு நான் அழைக்கும் நபர்கள் வேகமாக வரும்போது கேட்டுக்கொள்கிறேன். ஒரு புசல் செய்தி. இவரின் அப்பாவின் பெயர் பட்டுக்கோட்டை பிரபாகர். அப்படியே பண்ணுங்க. சிவசங்கரி மேடத்துக்கு பழைய பாடல்கள்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நாங்க துப்பதில்லை. ஓய்வு நேரத்தில் அவர் கேட்டு மகிழ்வதற்காக 5000 பழைய பாடல்களை கொடுத்தால் எப்படி இருக்கும்? சரிகமா வழங்கி இருக்கும் 5000 பாடல்கள் கொண்ட அந்த பரிசை திருமதி பார்வதி பாலசுப்ரமணியன் அவர்களும் திருமதி பிச்சம்மாள் அவர்களும் வழங்குவார்கள். அதற்கு அரசு வீடு கொடுக்கும். மேடத்தோட பர்த்டே 14/10/1942. அதை நினைவுபடுத்துற மாதிரி அந்த பிறந்த நாள் வரிசை எண்ணாக கொண்டுள்ள இந்திய கரன்சியை தேடி வாங்கினோம். அதை திருமதி அமுதா பாலகிருஷ்ணன் அவர்களும் திரு தயாளன் அவர்களும் வழங்குவார்கள். சிவசங்கரி அவர்களின் இல்லத்துக்கு நாங்கள் பல தடவை போயிருக்கோம். வாசல்ல சிவசங்கரின்னு வெறும் சிவசங்கரின்னு போட்ட ஒரு போர்டு தான் இருக்கும். இனிமே அங்க பத்மஸ்ரீ சிவசங்கரின்னு போட்ட போர்டு இருக்க வேண்டாமா? அதனால புதிய பெயர் பலகையை மேலை பழ நாகப்பனும் திரு போட்டோ சீனவும் வழங்குவார்கள். காட்டணும் பேரை காட்டணும். பேர் தெரியணும். அப்படிதான் பேர் தெரியணும். உதயம் ராம் அவர்களும் மீரான் அவர்களும் மேடத்துக்கு அறிவிப்பாங்க. அடுத்தது கிரீடத்தை வைப்பதற்காக ஓவியர் மணியம் செல்வம் அவர்களும் ஆடிட்டர் ஜேபி அவர்களும் இந்த கிரீடத்தை சூட்டுவார்கள். ஒரு அன்பு வேண்டுகோள். திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களை அருள் கூர்ந்து முன்வரிசைக்கு அமர்மாறு வேண்டுகிறோம். வாங்க, பலத்த கரகோஷத்தோடு அவரை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை எல்லாரும் உலகம் பூரா பார்ப்பதற்காக மீடியா பார்ட்னராக ஒளிபரப்பிக் கொண்டிருப்பவர் சாணக்கியா டிவியின் அதிபர், பேச்சாளர், அரசியல் விமர்சகர் ரங்கராஜ் பாண்டே அவர்களை வரவேற்கிறோம். அடுத்து கிரீடத்துக்கு அப்புறம் அந்த பட்டம் என்ன பட்டம் ரிலீவ் பண்ணாங்களோ அதை ஒரு உலக அழகிகளுக்கெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சேஷ்
அதுதான் வேற ஒண்ணு இல்லை. அதை பத்மினி பட்டாபிராமன் அவர்களும் லதா சரவணன் அவர்களும் இணைந்து அதை அணிவிப்பார்கள். கை தட்டலாமே. இல்ல, correct பண்ணாரு. ஓகே. சிவசங்கரி மாதிரி நீங்க எழுதணும்னு சொன்னாங்க. நான் சிரிப்பா வந்திருக்கு. நான் ஏன் சிவசங்கரி மாதிரி எழுதணும்? அப்ப சிவசங்கரியே எழுத சொல்லுங்களே, அவங்க தான் எழுதிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொன்னேன். சொன்னப்பறம் சரி நீ உன்னுடைய எழுத்துப்படி எழுது அப்படின்னு சொன்னாங்க. எந்த கட்டத்துல எந்த தடத்துல நாங்க 2 பேரும் ஒன்னா டிராவல் பண்ணோம், தண்டவாளம் மாதிரி பயணிச்சோம் அப்படின்னு எங்களுக்கே தெரியல. ஒருவேளை 2 பேர் எழுதின போது இருக்குமா சிவா தெரியல. எப்ப 2 பேரும் நேத்து லாசாராவோட புதல்வர் சப்தரிஷி எடுத்து பேசினார். சப்தரிஷி பேசும்போதெல்லாம் 1 மணி நேரம் பேசுவார். அப்ப சொன்னார், உங்களுக்கும் சிவசங்கரிக்கும் வித்தியாசமே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. என்கிட்டயும் வந்து நீங்க சிவசங்கரி தானேன்னு கேட்டவங்க இருக்காங்க.